அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு HT Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 40 இன்ச் ப்ளவுஸுக்கு போன வீடியோவில் ஸ்லீவ் எப்படி கை கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோவில் பேக் சைடு எப்படி கட் பண்ணலாம், பின்பக்கம் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இது 40 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ். அதில் இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டரில் சென்டர் பிடிச்சிக்கோங்க. இந்த ஷோல்டரை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கு நேர கீழே ஒரு டாட் பிடிச்சிருப்பாங்க, அந்த டாட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இதுதான் உயரத்துக்கு நம்ம டேப் வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்லி கொடுக்கேன். இது அளவு ப்ளவுஸை வச்சு என்ன மாதிரி உயரம் அளக்கணும்னு போட்டிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே பிசுறுக்காண்டி ஒரு லைன் போட்டிருக்கேன், இந்த பிசுரை கட் பண்ணுறதுக்காண்டி. அடுத்து 1.5 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். 1.5 இன்ச் ஒரு லைன் மடிச்சடிக்க, பின்பக்கத்தில் நம்ம மடிச்சடிப்போம்ல, அதுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இந்த ஷோல்டரில் சென்டர் பிடிச்சிட்டு இந்த டாட் லைன் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸோட கார்னரில் வைக்கணும். ப்ளவுஸ் துணியோட இந்த ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓப்பன் சைடு எப்பயுமே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். மடிப்பு பாகம் நம்மளை பார்க்க இருக்கணும். மடிப்பு பாகம் நம்மளை பார்க்க இருக்கணும். ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி டாட்டையும் இந்த ஷோல்டரையும் ரெண்டாக மடித்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி அந்த கீழே 1.5 இன்ச் தையல் போட்டுக்கோங்க. இந்த லைனில் அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே தையல் போட்டுக்கணும். இதில் 1.5 இன்ச் அதில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி வச்சு உயரத்தை மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு 3-4 இந்த மாதிரி வச்சு இந்த டாட்டையும் இந்த ஷோல்டரையும் இந்த மாதிரி பிடிச்சி கரெக்டான உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் நம்ம ஷோல்டர் பிடிப்போம். அதனால் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் என்ன செஞ்சுருக்கோம், ஷோல்டருக்காண்டி மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஷோல்டர் பிடிச்சடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் உங்களுக்கு இப்போ சொல்லுறேன். அதுக்கப்புறம் இப்போ ப்ளவுஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி ரெண்டாக மடித்தது மாதிரி இதே மாதிரி எடுத்துகிட்டு, நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, கழுத்து இறங்குது, ஷோல்டர் இறங்குது, கழுத்து விரிவாயிடுது, இல்லைன்னா கழுத்து ஒடுக்கமாக இருக்குது. இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே இருக்க டவுட். எனக்கும் ஆரம்பத்தில் இருந்து எனக்கு அந்த பிரச்சனை நிறைய இருந்திருக்கு. இப்போ தான் ஒவ்வொன்றா நான் தைக்க தான் எனக்கு அது கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. இப்போது இந்த ப்ளவுஸை ஷோல்டரையும் ஈக்குவலாக வச்சுக்கணும். ஆம்கோலையும் இந்த மாதிரி இந்த ஆம்கோல் இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது இந்த ஷோல்டரை ஈக்குவலாக வச்சுருக்கோம்னா வச்சுட்டு அதுக்கு நேராக இந்த மாதிரி இப்படி எடுங்க. இப்படி எடுத்துட்டு இதில் ஒரு மார்க் சாக்பீஸ்ட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடுப்பு சைஸ் இருப்பாங்க, இடுப்பு சைடு நல்லா தெரியுதா, இந்த மாதிரி இடுப்பு சைடில் இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இடுப்பு சைடு ரெண்டாக மடிச்சுட்டு கழுத்து பக்கம் கீழேயும் இடுப்பு சைடு மேலேயும் இருக்குது. இந்த மாதிரி மடிச்சுட்டு இதில் ஒரு சாக் பீஸ்ட்டை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழுத்து நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் நம்ம தைக்கும்போது இருக்கும். கூடவோ குறையவோ எதுவுமே வராது, கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போது நம்ம ப்ளவுஸில் போட்டுடலாம். இப்போ இப்படி இந்த மாதிரி இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது இந்த கார்னரில் வரணும். ஒரு தெளிவாக காமிக்க, இந்த மாதிரி இந்த கார்னரில் நம்ம சாக் பீஸ்ட்டை மார்க் பண்ணது இந்த இருக்குது. அதே மாதிரி மேலே சாக் பீஸ்ட்டை மார்க் பண்ணது இந்த இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவலாக பிடிச்சிக்கணும். ஈக்குவலாக பிடிச்சிட்டு கீழே இப்படி வைங்க.
இந்த மார்க் பண்ணதையும் இந்த மார்க் பண்ணதை ஈக்குவலாக பிடிச்சி இந்த அதாவது நம்ம பக்கம் இப்படி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் ஒரு மார்க். இது வந்து கழுத்துக்கு இறக்கம், கழுத்தோட இறக்கத்தை நம்ம இப்போ குறிக்கும். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மார்க். இந்த ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டோம். 2 டாட்டையும், அதாவது இந்த மார்க் பண்ணது, இந்த லாஸ்ட்டில் மார்க் பண்ணது, கழுத்தோட இறக்கத்தில் மார்க் பண்ணதையும் இடுப்பு சைடு மார்க் பண்ணதையும் பிடிச்சு இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு கழுத்தோட உயரத்தை என்ன செய்தோம், மார்க் பண்ணியிருக்கோம். அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம வந்து இதில் இருந்து ஒரு 1/4 இன்ச் என்ன செய்யணும், மேலே எக்ஸ்ட்ரா. ஏன்னா இது வந்து ரெடி அளவு, மேலே வந்து 1/4 இன்ச் தையலுக்கு விடணும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிடணும். புரியுதா? இது நம்ம இதே மாதிரி வச்சு முதல் கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் லைன்ஸ் போட்டு வெட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அளவு முன்ன பின்ன வருது அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த டாட்டு, அதாவது கழுத்துக்கு மார்க் பண்ண இந்த டாட்டை கரெக்டாக நம்ம இப்போ ரெடி அளவு குறிச்சிருக்கோம்ல, இதில் இந்த டாட்டை வைக்கணும். இந்த மார்க் பண்ணது இந்த மாதிரி இப்படி வச்சிருங்க. இந்த மாதிரி இப்போ கீழே மார்க் பண்ணது கீழே இருக்கா? இப்போ பாருங்கள், கீழே மார்க் பண்ணது நல்லா தெரியுதா? கிளியராக இருக்கான்னு வீடியோவில் பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் கிளியராக போடுதேன். இப்போ எனக்கு கிளியராக தெரியுது. இந்த மார்க் பண்ணது கீழ் உள்ள அந்த லைன் 1/2 இன்ச் மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம், அந்த லைனில் வச்சுட்டு மேலே இந்த மார்க் வந்து இந்த கழுத்தோடு நம்ம ரெடி அளவு குறித்தோம்ல அதில் இருக்கணும். எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிறது வந்து 1/4 இன்ச் தையலுக்குள்ள அளவு. நம்ம வந்து கழுத்து அளவு குறிக்கும்போது ரெடி அளவில் வச்சு தான் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டர் வந்து ரொம்ப இழுக்காதீங்க. ஷோல்டருக்கு கரெக்டாக இந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி விரிவாக இப்படி இந்த சைடாக கொண்டு போகக்கூடாது. எப்பயுமே கழுத்து வந்து ஒடுக்கமாக தான் இருக்கும். கழுத்து வந்து எப்பயுமே ஒடுக்கமாக தான் இருக்கணும், விரிவாக போயிடக்கூடாது. அதனால் ஷோல்டரை கரெக்டாக இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த ஷோல்டரோட தையல் வந்து இந்த ஷோல்டருக்கு கரெக்டான ரெடி அளவில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இந்த தையல் வந்து இந்த ரெடி அளவு எக்ஸ்ட்ரா மேலே தையலுக்காக விட்டுருக்கோம்னா இந்த லைனில் வைக்கக்கூடாது. இந்த ஷோல்டர் அளவு ப்ளவுஸோட ஷோல்டர் வந்து கீழே உள்ள லைனில் இருக்கணும். இந்த மாதிரி ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டரோட தையல் நம்ம ரெடி அளவில் இருக்கணும். அதே மாதிரி இந்த கழுத்தோட அளவு வந்து கரெக்டாக அந்த ரெடி அளவில் தான் இருக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். பாருங்கள், தெளிவாக தெரியுதா? இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன போகிறோம்னா இப்படி வச்சுக்கோங்க. இதில் கிளியராக இருக்கா? இப்போ அந்த நமக்கு வந்து ஒன் சைடு ரவுண்ட் வந்து கிளியராக கிடச்சிரும். ஒன் பக்கம் கழுத்து என்ன செய்யும், கிளியராக கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம போட்டு அந்த லைன்லேயே என்ன செய்யணும், இப்போ மார்க் பண்ண போகிறோம். இந்த ரவுண்டு இந்த வளைவுலையே இப்போ சாக் பீஸ் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ண போகிறோம். எப்பயுமே ஷோல்ட்ரு கழுத்து ஷோல்ட்ரு வந்து கொஞ்சம் கரெக்டாக இந்த மாதிரி இந்த சென்ட்ரு இங்கே சென்டரில் இருக்கணும், இங்கே ஷோல்ட்ரு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். இது ரெடி அளவில் இருக்கணும், இதுவும் ரெடி அளவில் இருக்கணும். தையலுக்கான அளவு போகக்கூடாது, இங்கேயும் தையலுக்கான அளவில் மேலே ஏற்றி வரக்கூடாது. இதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். எக்ஸ்ட்ராலாம் மார்க் பண்ணாமல் நீங்கள் அந்த கழுத்து வளைவுலையே அப்படியே மார்க்கரை வச்சு
இந்த மாதிரி ரவுண்டாக அது கழுத்து என்ன ஷேப்பில் இருக்கோ அளவு ப்ளவுஸில் அதே அளவு நமக்கு கிளியராக கிடச்சிடும். பாருங்கள், கிளியராக கிடச்சிருச்சா? அந்த கழுத்தோட அளவு ப்ளவுஸில் கழுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி கிளியராக நமக்கு அந்த ரவுண்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் 1/4 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விடணும். 1/4 இன்ச்சு என்ன செய்யணும், உள்ளடக்கி குறிக்கணும். நீங்கள் உள்ளடக்கி 1/4 இன்ச்சு குறித்தா தான் நம்ம தைச்சதுக்கப்புறம் கரெக்டான அளவில் வந்து இருக்கும். அதனால் உள்ளடக்கி ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி லைன் வரையில் என்ன செய்யும், வளைவு வந்து உங்களுக்கு கிளியராக வரல அப்படின்னா நீங்கள் இந்த இதுலேயே அப்படியே டாட் வச்சுக்கிட்டே போங்க. இந்த மாதிரி அந்த லைனுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி இப்படியே டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாட் வச்சுட்டு நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் இருந்தால் அதை வச்சு வளைவு வரைங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி வரைய வராது அப்படின்னா நீங்கள் இந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைன்லேயே இந்த மாதிரி கோடு போட்டு ஒருத்தங்க வந்து ரவுண்டு ஷேப்பில் நெக் வச்சுருப்பாங்க, ஒருத்தங்க யூ டைப்பில் நெக் வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு யூ டைப்பில் ரவுண்ட் நெக் போட்டவங்களுக்கு யூ டைப்பில் வச்சு கொடுத்தோம்னா அது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. கழுத்து முன்ன பின்ன வரும், சுருக்கு இப்போ ஷோல்டர் கலந்துட்டு வரும். இந்த மாதிரி நம்ம அளவு வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ நம்ம குறிச்சாச்சு. குறிச்சதுக்கப்புறமா இப்போ ஷோல்டரோட அகலம், கழுத்து வந்து நம்ம குறிச்சிட்டோம். இப்போ ஷோல்டரோட அகலம் குறிக்கணும். ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குது, 1.25. என்ன பாருங்கள், 1.25 இருக்குது. கரெக்ட் அளவு தான் எடுக்கணும். ஷோல்டர் கூடயும் இருக்கக்கூடாது, குறையும் இருக்கக்கூடாது. இந்த கழுத்து முடிவில் இருந்து இந்த ஸ்கர்வுக்கு தையல் ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு 1.25. இந்த 1.25 நம்ம இப்போ இங்கே மார்க் பண்ணிடலாம். அதாவது ரெடி அளவில் இருந்து மார்க் பண்ணால் இங்கேருந்து மார்க் பண்ணணும். புரியுதா? இந்த நம்ம 2வது கோடு போட்டிருக்கோம்ல அந்த லைனில் இருந்தால் ஷோல்டர் மார்க் பண்ணணும். நீங்கள் இந்த லைனில் இருந்து உள்ளடக்கி வச்சுருக்கோம்ல 1/4 இன்ச்சு அதுலேருந்து மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த அளவில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஷோல்டருக்கு விடுவோம். அதனால் செகண்டாக போட்டுக்க லைனில் இருந்து தான் நம்ம 1.25 இன்ச் மார்க் பண்ணணும். 1.25 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ 1/2 இன்ச் தையலுக்கு விடணும். 1/2 இன்ச் தையலுக்கு இந்த மாதிரி குறிச்சிட்டு ப்ளவுஸை பழையபடி என்ன செய்யுங்க, 4 மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டேப் வச்சு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். என்னோடய மொபைல் வந்து ரொம்ப பழைய மொபைல் தான், அதனால் கேமரா கொஞ்சம் கிளியராக இருக்கா என்னன்னு தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நமக்கு கரெக்டாக அந்த மார்க் பண்ணணும்ல அதை இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கழுத்துக்கிட்ட வச்சுட்டு இங்கிட்டு இடுப்பு கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே இந்த ஷோல்டர் வந்து நம்ம ஷோல்டர் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம்னா அதில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி
ஷோல்டரில் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சோம். வச்சுட்டு இந்த கீழே உள்ள தையல் இருப்பாங்க, இந்த கையை வந்து இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டருக்கு தையல் போயிருக்கலாம், அது நம்ம கரெக்டாக ஷோல்டர் மார்க் பண்ணல அதில் வச்சுக்குவோம். அந்த தையலை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் நம்ம வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் இந்த தையலுக்கு விட்டுருக்கோமா, அதில் வைக்காமல் இந்த ஷோல்டரோட தையல் முடிவு கை ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து முன்னாடி உள்ள இந்த கோட்டில் வைங்க. இந்த கோட்டில் வைங்க. கரெக்டாக அந்த தையலை கரெக்டாக அதில் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம இடுப்போட சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு நம்ம என்ன செய்யலாம், மார்க் பண்ணிடலாம். இடுப்போட சுற்றளவு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஷோல்டரை இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா உயரம் நாம்கோல் சைடு கை இருக்குல்ல, இந்த கையை இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே பக்கம் இந்த மாதிரி மேலே பக்கம் இந்த மாதிரி வச்சு அந்த தையல் முடியுதுல்ல, கையும் உடம்பும் ஜாயின் பண்ணியிருக்கணும், அந்த தையலுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச், அதாவது தையலுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த கையை இப்படி எடுத்துருவேன். எடுத்துட்டு இப்போ இப்படி இந்த வளைவு போதா, இந்த மாதிரி நல்லா இது தையல் போட்டிருக்காங்கல்ல, கையும் உடம்பும் ஜாயின் பண்ண தையல் இருக்கு பாருங்க, அது இப்படி நமக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணதையும் ரெடி அளவு, இந்த ரெடி அளவையும் இந்த ரெடி அளவும் கரெக்டாக இருக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ண ரெடி அளவு தையலுக்கான அளவில் கொண்டு வைக்காதீங்க, ரெடி அளவில் வைக்கணும். ஷோல்டர் ரெடி அளவு இந்த கை ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஆம்கோல் ரெடி அளவையும் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு இந்த வளைவில் சென்டரில் பிடிச்சிக்கோங்க. சென்டரில் உள் பக்கம் வந்து நம்ம குடஞ்சி வெட்டியிருப்போம், அதனால் உள்பக்க தையலில் கை வைக்காமல் இந்த மாதிரி இப்படி இது பண்ணிங்கன்னா பின் சைடு தையல் இருக்கும். இந்த இப்படி நீங்கள் லைட்டாக அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பேக் சைடு தையல் வந்து உங்களுக்கு வரும். அந்த பேக் சைடு தையலில் தான் நீங்கள் கை வச்சு அழுத்திக்கணும். மேலே இருக்க இந்த தையல் இருக்கு பாருங்கள், இதில் வந்து கை வச்சு அழுத்தக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கும் தையல், பின்பக்கம் ஜாயின் பண்ணிப்போம். அதாவது இந்த சைடு இங்கே தையல் முடிவு இருக்குல்ல, அந்த இதில் சென்ட்ரு, மேலே உள்ள தையலில் சென்ட்ரு பார்க்காம கீழே உள்ள தையல் இருக்கும், அதில் இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க. இதுக்கும் சென்டரில் இந்த மாதிரி கையை வச்சுட்டு ஒரு கையை வச்சு இப்படி அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இந்த துணி கையை இந்த மாதிரி இப்படி மேலே எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டு இந்த விரலோட அழுத்தத்துக்கு கீழே ஒரு மார்க், லைட்டாக கையை விரலை லேசாக மேலே எடுத்துட்டு அதில் ஒரு மார்க், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம். இதுதான் நமக்கு ஆம்கோல் வளைவு. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கொஞ்சம் வளைவு உடனே இப்படி போட்டால் ஆம்கோல் வந்து முன்ன பின்ன உயரம் வரும். இது வந்து நம்ம ஒரு சென்டருக்காண்டி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதே அளவுலேயே எல்லா ப்ளவுஸ்லேயும் இப்போ நம்ம போட்டிருக்க வளைவுலேயே கை வரும்னு கேட்டால் வராது. ஏன்னா ஒருத்தவங்க மேட்டாப்பில் வளைவு எடுத்து ஆம்கோல் கட் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தவங்க உள்ளடக்கி வளைவு எடுத்து ஆம்கோல் கட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஒரு அந்த அளவு ப்ளவுஸோட ஒரு மார்க்கர் வேணுங்கிறதுக்காண்டி இந்த சென்டர் குறிச்சிருக்கோம். இப்போது இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஆம்கோல் வந்து இப்போ கொஞ்சம் இப்படி மேலே இந்த சைடோ அந்த சைடோ எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் அப்படின்னா ஆம்கோலில் நம்ம அளக்கும்போது எக்ஸ்ட்ரா கூட குறைய வரும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி கரெக்டாக
எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அதில் நீங்கள் லைன் போடாமல் ரெடி அளவு மார்க் பண்ணோம்ல, அதில் இந்த இடத்துல தான் ஸ்கேலை வச்சு கோடு போடணும். மேலே எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கிறதுல கோடு போட வேண்டாம். நம்ம ஆம்கோல் அளவு பார்ப்போம். பார்த்துட்டு உயரம் கூட வேணுமா குறைய வேணுமான்னு அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் அந்த அளவை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். எப்படி போட்டுக்கோங்க. அதாவது இங்கே தையலுக்கான அளவில் இங்கே குறிக்கணும். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, இதில் இருந்து ஒரு லைன் வரையணும். ஆனால் இங்கே தையலுக்கான அளவில் அந்த லைனை போடாமல் ரெடி அளவில் போடணும். கரெக்டான அளவில் போடணும். தையலுக்கு விட்டுருக்க அளவில் போடக்கூடாது கோடு. இதில் தையலுக்கு விட்டுருக்கிறதுல கோடு போடணும், ரெடி அளவில் கோடு போடக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஆம்கோல் 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வராமல் கரெக்டாக இருக்கும். இப்போது 40 இன்ச் மார்பு சுற்றளவை 40 டிவைட் வகுக்கணும். தமிழில் சொல்ல வகுத்துட்டிங்கன்னா 10 இன்ச் வரும். 10 இன்ச் வருதாங்க கரெக்டாக. என்ன செய்யுது 10 இன்ச்சு நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் கரெக்டாக 10 இன்ச் வருது பாருங்கள். டேப்டை வச்சாலும் நமக்கு அதே அளவு தான் வரும், அளவு ப்ளவுஸ் வச்சாலும் நமக்கு அதே அளவு தான் வரும். இப்போ கீழே இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் தையலுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச் நம்ம பிடிச்சடிப்போம்ல, உள்ளே எக்ஸ்ட்ரா துணி கொடுப்போம்ல, அதுக்கு 1/2 இன்ச். இப்போ இங்கே 10 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம், அதில் ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸை கரெக்டாக போட்டுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி இப்படி சுருக்குக்கு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சுருக்கு இல்லாமல் இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கொக்கிப்பட்டி சைடு அளவு எடுக்கணுமா, வீப்பட்டி சைடு அளவு எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீப்பட்டி சைடு ஆம்கோலை பாருங்கள். வீப்பட்டி சைடு எப்போயுமே நம்ம கொக்கிப்பட்டி சைடு தான். இந்த ஒவ்வொரு ப்ளவுஸில் நம்ம இப்போ முன் உயரம் எல்லாம் குறிக்கும், முன்னாடி உள்ளதுக்கு டாட் குறிக்கும் வைக்கும் அப்படின்னா எல்லாமே கொக்கிப்பட்டி சைடு மட்டும்தான் எடுக்கணும். இப்போ ஆம்கோல் வீப்பட்டி சைடு எடுக்கணும் ஆம்கோல் உயரம். சரியா? இப்போ வீப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க. கை கரெக்டாக இது இந்த மாதிரி மேலே அன்றைக்கி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளியராக இருக்கா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆம்கோல் கை இந்த மாதிரி மேலே இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ டேப் எடுத்துக்கோங்க. டேப்பில் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருந்து இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, ஷோல்ட்ரு ஆம்கோல் இந்த ஜாயின் பண்ணியிருக்க இந்த தையல் இருக்குல்ல, உடம்பும் கையும் ஜாயின் பண்ணியிருக்க இந்த தையலில் இந்த மாதிரி இப்படி கரெக்டாக இந்த மாதிரி மேலே அன்றைக்கி இப்படி தூக்கி விட்டுட்டு டேப் இப்படி கொண்டு வாங்க. ரவுண்டாக அந்த தையல் வளைவுலேயே டேப்பை கொண்டு வாங்க. ஒரு விரலை வச்சு இப்போ நான் பண்ணுறது மாதிரியே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு விரலாக அந்த ஒவ்வொரு இன்ச்சுக்கும் அந்த விரலை முன்னும் பின்னுமா இந்த மாதிரியே இப்படி நவட்டிக்கிட்டே கொண்டு வாங்க. அந்த மாதிரி இப்படி இந்த விரலை வச்சு இந்த மாதிரி இப்படியே நவட்டிக்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா இந்த டேப்பு இந்த மாதிரி நல்லா வளையும் போது நமக்கு ஆம்கோல் அளவு கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி எப்படி வச்சுக்கோங்க. 1 இன்ச்சுக்கு ஒருக்க நீங்கள் விரலை அப்படி நவத்திக்கோங்க. இந்த மாதிரி முன்னும் பின்னுமா இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு கூட நீங்கள் நகர்த்திக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது எனக்கு 8.75 வருது. நல்லா சுருக்கி கூட ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நீங்கள் கிளியராக அளந்துக்கோங்க. ஏன்னா ஆம்கோல் தான் மெயின் பாயிண்ட். ஆம்கோலால் தான் ஷோல்டர் இறங்குற பிரச்சனை இருக்குது, கை லூஸ் ஆகிற பிரச்சனை இருக்குது, ஆம்கோல் துணி எக்ஸ்ட்ரா வர்ற பிரச்சனையும் இருக்குது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் நல்லா ஆம்கோல் அளவை அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக
8.75 இருக்குது. எத்தனை இன்ச் இருக்குது? 8.75. உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னா இந்த சைடு இப்படி எழுதி வச்சுக்கோங்க. 8.75 8 3/4 8 இன்ச் 3/4. இது வந்து ஆம்கோல் வளைவோட உயரம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் இருந்து இப்போ எவ்வளோ 1.5 இன்ச் ஏன்னா இது 40 சைஸ், அதனால் இப்போ வளைவுக்கு வந்து 1.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. இந்த 1.5 இன்ச்சில் நீங்கள் ஒரு வளைவு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதே 8.75 இன்ச் வருதான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்தோடனே லைன் வரலை அப்படின்னா இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு, கழுத்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனில் கட் பண்ணுங்க. இப்போது ஆம்கோல் லைன் கட் பண்ணும்போது நம்ம மேலே இருக்க லைனில் மாற்றி கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு கரெக்டாக அந்த வலை எவ்வளோ அளவு வந்துச்சோ அதில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது அதே அளவு கரெக்டாக வரும் ஷோல்டர் பிடிக்கும்போது. அதனால் உங்களுக்கு நான் கிளியராக இந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு அளவு எடுத்ததில் வந்து நமக்கு 8.25 தான் வந்துச்சு. அதனால் இப்போ இதில் ரெண்டாவது ஒரு லைன் போட்டு நம்ம வரைஞ்சதில் தான் 8.75 கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம இந்த கரெக்டான அளவில் கட் பண்ணும்போது ஷோல்டர் பிடிச்சதுக்கப்புறம் இந்த கரெக்டான ஆம்கோல் அளவு நமக்கு கரெக்டாக வந்துடும். நானும் கரெக்டாக ப்ளவுஸ் கட் பண்ண படிக்கும்போது நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணியெல்லாம் போக போக பழகுனா தான் நம்மளும் ஒரு ப்ளவுஸ் பயமில்லாமல் கட் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் என்ன மாதிரி சில பேர் இன்னமும் பயப்படுவாங்க. அதனால தான் நானும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் போடுவேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் ஒரு மாடல் ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பயம் வரும். எப்படி கட் பண்ண போகிறோமோ, எப்படி தைக்க போகிறோமோ அப்படின்னு நிறைய பிரச்சனைகள், நிறைய குறைகள்லாம் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நமக்கு வரத்தான் செய்யும். டெய்லராக இருந்தால் எல்லா பிரச்சனையும் வரும். அதுக்கு நாம் தான் எதையுமே கேர் பண்ணிக்கிடாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குறைகள் சொல்லுதாங்களே அப்படின்னு நம்ம கோவப்படக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்கிறதுல தான் நம்ம நிறைய கற்றுக்கிட முடியும். இந்த மாதிரி எனக்கு ஆம்கோல் லூஸ் இருக்குது, இடுப்பு கழுத்து லூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அடுத்த ப்ளவுஸில் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசிச்சுக்கணும். யோசித்து அப்போ இவங்க கழுத்து லூஸ் இருக்குன்னாங்களே, இப்போ அடுத்த தடவை 1/4 இன்ச்சுக்கு நம்ம கழுத்தை மேலே ஏற்றி குறிக்கணும். அந்த அளவு ப்ளவுஸில் நம்ம கூட ஒரு தடவைக்கு 2 தடவை அளந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் கிளியராக நம்ம ஒருத்தருக்கு அவங்க துட்டு கொடுத்து அவங்களும் தைக்காங்க அப்படிங்கையில் நம்ம அவங்க சொல்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா அவங்களும் காசு கொடுத்து தானே தைக்க கொடுக்காங்க. அவங்களும் துணியும் பைசா போட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கையில் ஒரு ப்ளவுஸை நம்ம சொதப்பிட்டோம்னா அது நமக்கு ஒரு பிகினர்ஸாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு சங்கடமாக தான் இருக்கும். அவங்க சொல்கிறாங்களேன்னு நம்ம அதை வருத்தப்படாமல் அதை திருத்திக்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். முதல்ல எல்லாருக்குமே ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். எனக்கும் முதல் தைக்கும்போது மாடல் ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா, ஐயோ மாடல் ப்ளவுஸா, அந்த ஒரு ப்ளவுஸை ஒரு நாள் ஃபுல்லும் உட்காந்து தைப்பேன். எனக்கே ரொம்ப பயமாக இருக்கும். கரெக்டாக தைச்சிரோமா, எப்படி கொடுக்க போகிறோம், அந்த டென்ஷன், என்ன மாடல் வைக்கலாம், நிறைய டென்ஷன் ஆகும். நிறைய இப்போ பசங்கக்கிட்டே கொஞ்சம் சொல்லிடுவேன். எனக்கு உள்ளதை பசங்கள்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ போக போக நான் இப்போ ஒரு 50-60 ப்ளவுஸ்க்கு மேலே நான் நல்லா கிளியர் தைச்சி படிச்சுட்டேன். அதனால எனக்கு இப்போ ஈஸியாக இருக்குது. அதனால் போக போக உங்களுக்கும் அதே மாதிரி பழகிடும். கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா, என்ன உடம்பு லூஸ் இருக்கும், இல்லைன்னா உடம்பு டைட் இருக்கும், இல்லை கை லூஸ் இருக்கும், கை டைட் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்தாலும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண பழகிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் அதாவது கிராஸ் கட்டிங். நான் இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் தான். அதனால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு எப்படி கிராஸ் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். கிராஸ் கட்டுக்கும் சாதா ப்ளவுஸுக்கும் என்ன வித்தியாசங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி வேணும், கிளியராக இருக்கா இல்லையா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ.